குலசாமியோட வேலை என்ன? ஒரு குலதெய்வத்தை வணங்குற பெருமக்க, குலசாமியோட அருளாசி பெற்ற பெருமக்களுக்கே இரத்த கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை ஏற்படும். எனக்கு சாமி இருக்குங்க, என் சாமி என்னை பாதுகாக்குது. ஆனால் இருந்தாலும் என் சாமி இருந்தாலும் எனக்கு இத்தனை இடையூறுகள்லாம் தீய வினைகள். அதெல்லாம் நான் சகிச்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் சாமி இருக்கிற எனக்கே இப்படி நடக்குதுன்னா சாமியே இல்லாத மக்களோட நில கதி தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நமக்கு குலசாமி கிடைச்சிருச்சுன்னு ஏதோ சாதாரணமாக போகிற போக்கில் சாமியை கும்பிட்டு நினச்சிட்டு நம்ம போயிடுறோம். அதில் இருக்கிற சக்தியையும் மகத்துவத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறோம்ல. ஒரு குலசாமி என்ன வேலை செய்யும்? ஏங்க இந்த காலம் சாமியே நின்னாலே எங்கே என்ன இதெல்லாம் மூட நம்பிக்கையப்பா போப்பா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சனங்க தெய்வத்தை ஏற்காத நிலையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த நிலையிலையும் தெய்வம் எப்படி எல்லா மக்களையும் காத்து வருது, எது மாதிரியான பணிகள் செய்யுது, அதோட வேலை என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். உங்களுக்கு குலசாமி இருக்கு அப்படின்னா நீங்கள் பாக்கியம் பெற்ற பெருமக்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்மளாம் ஒரு போர் வீரர்கள் மாதிரிங்க. அனுதினமும் வறுமையை எதிர்த்து, கஷ்டத்தை எதிர்த்து, மன நிம்மதியை தொலைச்சு, பொருளாதாரம், தொழில், கல்வி, ஏழ்மை இது எல்லாத்தையும் அனுதினமும் எதிர்த்து சண்டையிட்டுக்கிட்டு இருக்க சாதாரண ஒரு போர் வீரர்கள் தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த போர் வீரர்களுக்கு ஒரு அரசன் இருக்கான்ல, அந்த அரசன் தான் உங்களுக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க குலசாமி. அரசனுக்கு தெரியும் இந்த நாட்டை எப்படி பாதுகாக்கணும், இந்த மக்களை எப்படி பாதுகாக்கணும், அந்த மக்களை பாதுகாத்து நிற்கிற போர் வீரர்களை எப்படி தயார்படுத்தணும், அவர்களுடைய திறமையை எப்படி வளர்த்தெடுக்கணும்னு அந்த அரசனுக்கு தெரியும். அந்த அரசனாக இருக்கிறதா உங்கள் குலசாமி. புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் குலசாமி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வருகிற எல்லா இடையூறுகளையும், எல்லா தீய வினைகளையும், எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை பாதுகாக்கிறதா அந்த சாமியோட முதல் வேலை. எப்படி பாதுகாக்கும்? எப்படிங்க பாதுகாக்கும்? நீங்கள் சொல்கிறா நம்பிடணுமா? எப்படி பாதுகாக்கும்? புரிகிற மாதிரி சொல்லுங்க. ஒரு குலசாமி இல்லைன்னு வைங்க, நான் தீய வினைகளை எதிர்த்து என்னால் சண்டையிட முடியாது. தீய வினைகள் அதுக்கு நான் இரையாயிருவேன். அந்த தீய வினைகள் என்னை எழுதில் என்னை தாக்கம். எனக்கு எதுவுமே இல்லாமல் நிராயுதபாணியாக நான் நிற்கும்போது அது என்னை முழுங்கிடும். அப்போ எனக்கு இழப்பு. அதே எனக்கு ஒரு குலசாமி இருக்குது அப்படின்னா அந்த தீய வினையை எதிர்த்து சண்டையிடுற வல்லமையை அந்த சாமி எனக்கு சொல்லி கொடுக்கும். அந்த சாமியோட வேலை என்ன அப்படின்னா, ஏப்பா நான் இருக்கேன்டா, உனக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் நான் நிற்கிறேன். ஆனால் இருந்தாலும் நீ ஒரு சில விஷயங்களை எதிர்த்து சண்டையிடணும்ல. உன்னுடைய மனநிலையை நீ நல்லா பாதுகாப்பாக நீ வச்சுக்கணும்ல. அப்போ பாரு, இதெல்லாம் பாரு, இதோட வினைகளை பாரு, இதோட பாதிப்புகளை பாரு, இப்படி இருக்கப்பா, இதுலேருந்து நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த போர் வீரர்கள் தான் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள். ஒரு எல்லையில் குலசாமி இருக்குது அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க குல மக்களுக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த பாதிப்பு யாருக்கிட்ட வரும்? அந்த குலசாமிகிட்ட வரும். அந்த சாமி வர்ற சாமியாடி பெருமக்கள்கிட்ட வரும். இவங்க ரெண்டு பேரையும் கடந்து தான் அந்த எல்லையில் இருக்க மக்கள்கிட்ட வரும். அப்போ என் குலசாமி என்னென்ன வேலை, ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை, மாந்திரிகத்துக்கு எதிர் மாந்திரிகம், கட்டுக்கு எதிர்கட்டு, இது எல்லாம் செஞ்சுதான் மக்களை பாதுகாத்து வர்றதுங்கிறதா சத்தியமான உண்மை. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்க மாட்டேதுங்க. நீங்க சொல்ற மாதிரியே எதுவுமே இங்க நடக்க மாட்டேது. நாங்கள்லாம் கஷ்டப்படுறோமே, நாங்கள்லாம் தீய வினைகள் எங்களுக்கெல்லாம் தெரியுது, அதெல்லாம் அங்கே பாதிக்கப்படுறோமே.
அப்ப எங்க குலசாமி எங்களை பாதுகாக்கலையா, எங்க குலசாமி இல்லையா, பேசலையா அப்படின்னு ஒரு சில பெருமக்கள் நீங்க சொல்லலாம். இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நான் இருக்கேன் அப்படின்னா, நான் சாமியை ஆடுறேன் அப்படின்னா, என் மேல சாமி வருது அப்படின்னா, எனக்கு சாமியோட அருள் பார்வை இருக்கு அப்படின்னா, என்னைய நாயும் தேடும் பேயும் தேடும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற இறை சக்தி, என்கிட்ட இருக்க மேன்மை, என்கிட்ட இருக்க மகத்துவம். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை, ஒரு தீய வினைகளை நான் சந்திக்கும் போது எனக்கு குறைந்தபட்ச பலமாவது என்கிட்ட இருக்கணும்ல. அந்த பலமே இல்லாம நான் பலம் இழந்து ஆசாபாசங்களுக்கு, சுய போதைகளுக்கு, சுய ஆசைகளுக்கு, பழி பாவங்களுக்கு நான் மதிமயங்கி நான் நின்றுட்டேன் அப்படின்னா, அந்த குறைந்தபட்ச பலம் கூட எனக்கு கிடைக்காம போயிடும். அதனாலதான் நான் பாதிக்கப்படுறேன். பாதிக்கப்படுற பெருமக்களுக்கு சொல்றேன். சரி, பதிவுக்கு வருவோம். குலசாமியோட வேலை என்ன? குலசாமி என்னென்ன வேலை செய்யுது? எல்லாத்துக்கும், யாராருக்கு குலதெய்வத்தோட அருள் பார்வை இருக்கோ எல்லா மக்களுக்கும் அந்த சாமி உங்களுக்கு முன்னக்கூடிய ஒரு ஆலய மணி மாதிரி ஒன்று அடிக்கும். நாளைக்கு வரப்போது இன்னைக்கே காட்டி கொடுக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அதை கண்டுக்க மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம், கடந்து போய் செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த சாமியோட வேலை என்ன? ஏப்பா பாரப்பா, இது மாதிரியப்பா, இந்த இது உன்னை சுத்தி நிக்குதப்பா, நீ மறுபடியும் அந்த தவறை நீ செய்யாதப்பான்னு அந்த சாமி முன்னக்கூடியே காட்டான். நாம் என்ன பண்ணுவோம்? அதை மீறி நாம போவோம். சரி, வினைகள் வர்ற வினைகளை சாமி எதிர்த்து நின்று சண்டையிடும். கண்ணுக்கு தெரியாத 1000 பிரச்சனைகளை சாமி சரி பண்ணி கொடுக்கும். அப்படி சரி பண்ணி கொடுக்கிற சாமிய நாம சரியா அதனுடைய சக்தியை வலுப்படுத்த மாட்டோம். தெய்வத்துக்கு தேவையானதை நிறக்க செய்ய மாட்டோம். சாமி எதிர்பார்க்கிற வழிபாட நடத்த மாட்டோம். சாமி பசிய அமர்த்த மாட்டோம். அப்ப இந்த சாமி என்னென்ன வேலைகள் செய்யும்? இது இல்லாம உனக்கு உன் பிள்ளை, உன் தலை வாரிசு விருத்தி, அதுக்கு உண்டான பித்ரு தோஷங்களை நீக்கி உங்களுக்கு அந்த வாரிசு விருத்தியை கொடுக்கறது நம்ம சாமி தான். உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற வருமானத்தை பெருக்கி கொடுக்கறதும் உங்க சாமி தான். நீங்க நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மண்ணை பொண்ணாக்கி உங்க விவசாயத்துல நல்ல அறுவடை செய்ய, நல்ல வருமானத்தை பயிரை பெருக்கி கொடுக்கறதும் உங்க சாமி தான். எல்லையில எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எல்லா இடையூறுகளிலிருந்து எல்லையில் இருக்க தெய்வங்களையும் ஆபரணங்களையும் ஆடைகளையும் எல்லையையும் பாதுகாக்கிறது உங்க சாமி தான். உங்க வீட்டை சுத்தி எந்த ஒரு எதிர்மறை சக்திகள் தாக்காத வண்ணம் பாதுகாக்கிறது உங்க சாமி தான். போற இடத்துல ஒரு கெட்ட நேரம் வருதுன்னா அந்த நல்ல நேரமா உங்களுக்கு மாத்தி கொடுக்கறது உங்க சாமி தான். செய் வினைகளை முறிக்கிறது, ஏவல்களை அடிச்சு மண்ணுல புதைக்கிறது, இது மாதிரி மாந்திரீக வேலைகளை உங்களை சாடாம அந்த தெய்வம் முன்னாடி நின்று உடல்ல காயம்பட்டு உங்களை பாதுகாக்கிறது உங்க சாமி தான். உங்க சாமி செய்யற வேலை 1 2 இல்லைங்க, 1000 இருக்கும். மக்களை சேர்த்து வைக்கும், புரியாத சனங்களை புரிய வைக்கும், தெய்வத்தோட அருமை வெறுமைகளை அறிய வைக்கும். சாமி வர்ற அந்த தேகங்களை தேர்ந்தெடுக்கும், அந்த தேகங்களை நிலைப்படுத்தும், சரிபடுத்தும், மேன்மைப்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை தொடும். ஒரு எல்லையில ஒரு சாமி இருக்கு அப்படின்னா அந்த ஒரு சாமி அந்த சாமியோட நின்னுறாது. எல்லையில இருக்க ஒரு குடும்பத்துல இருக்க எல்லா மக்களையும் எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி எல்லா தெய்வங்களையும் பாதுகாக்கிற பணியையும் அந்த சாமி உங்க சாமி தான் செய்யும். உடல் சரியில்லை அப்படின்னா முதல்ல ஓடி வந்து உங்க உடலை தேத்தி கொடுக்கறது உங்க சாமி தான். ஒரு செயலை செய்ய போறீங்க, அந்த செயல் உங்களை பாதிக்க போகுது, அந்த செயலை செய்ய விடாம தடுக்கிறது உங்க சாமி தான். உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பங்களுக்கு, அங்காளி பங்காளிகளுக்கு ஒரு சில உயிர் இழப்பு ஏற்பட போகுதுன்னா அந்த உயிர் இழப்பை தடுத்து கொடுக்கறது உங்க சாமி தான். தப்பு செஞ்சாலும் அறியாம செஞ்சிட்டோம், அறியாம பிள்ளை செஞ்சிட்டான்னு மன்னிச்சு விடுறது உங்க சாமி தான். அறிஞ்சே செஞ்சாலும் அதை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு மன்னிச்சு விடுறதும் உங்க சாமி தான். உங்க சாமி இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. குலதெய்வம் நம்மளை சுத்தி இது மாதிரி உங்களுடைய தெய்வங்கள் உங்க கூட இருக்கிறதுனாலதான்
நீங்க சரியாக ஆரோக்கியமாக உங்களின் தேவைகள் அனைத்தையும், மன நிம்மதியையும், தேவையான செல்வத்தையும் உங்களால அடைய முடியுது. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? குலசாமி இருக்கிற பெருமக்களுக்கு. குலசாமி இல்லாத பெருமக்களுக்கு அவங்க கையை ஊண்டி அவங்க தான் எந்திரிக்கணும். அவங்க பிரச்சனைய மனுஷனா நின்று தான் சரி பண்ணணும். இப்போ குலசாமியோட மகிமை எந்த அளவு? தீய சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா யாராவது? சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். என் தெய்வம் எப்படி இருக்கோ அதுக்கு நிகரா தீய சக்திகள் இருக்கும். மாந்திரிக தாந்திரியங்களும் இருக்கும். ஏவல் இருக்கும், பில்லி இருக்கும், சூனியம் இருக்கும், செய்வினை இருக்கும். இது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு நம்மளுடைய மனதுக்கு கொண்டு வராம பார்த்துக்கிறதா நம்ம சாமி. இப்போ உங்க சாமியோட வேலை என்ன? இத்தனை வேலையை செய்யற சாமிக்கு 10 ரூபா காணிக்க கொடுக்க யோசிக்கலாமா? இத்தனை வேலை செய்யற சாமியோட வயிறுக்கு அதோட பசி ஆற நாம யோசிக்கலாமா? இத்தனை வேலை செய்யற சாமிக்கு ஒரு தலைக்கட்டு வரியை கொடுக்க நாம யோசிக்கலாமா? இத்தனை வேலை செய்யற சாமிக்கு திருவிழாவை எடுக்க நாம யோசிக்கலாமா? இத்தனை வேலை செய்யற சாமிய நினைக்காம நம்மளால இருக்க முடியுமா? உங்க குலசாமிங்கிறது எந்த அளவு முக்கியம் முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்குங்க, அதை தெரிஞ்சுக்குங்க. சாமியை கும்பிடுறோம், ஒரு சூடத்தை பொறுத்துறோம், ஏதோ நினைக்கிறோங்கிற மட்டும் போயிடாதீங்க. குலசாமியை பத்தி என் தாய், என் தந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கட்டிய மனைவி, இது எல்லாத்துக்கும் மேல ஒருபடி மேலதான் உங்க குலசாமியை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வம் யாரு கையை எதிர்பார்த்து நிற்கும்னா உங்க கையத்தான் எதிர்பார்த்து நிற்கும். இத்தனை வேலை செய்யறதுக்கு தெம்பையும் திராணியையும் கொடுக்கறது நீங்க கொடுக்கிற பூச புனஸ்காரம், நீங்க கொடுக்கிற வழிபாடு. அப்ப உங்க குலசாமி என்னென்ன வேலை செய்து பாருங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.